ராஜி, நீ இங்க இருந்தியா? நான் கிச்சன்ல இருந்தேன் நினைச்சிட்டு இருந்தேன். பூஜை எப்படி நடந்தது? டிகே வீட்ல சுமங்கலி பூஜை ரொம்ப நல்லா நடந்துச்சு. அவங்க வீட்ல கிடைச்ச மரியாதையே தனி மரியாதை ராஜி. என்ன நடந்துச்சு தெரியுமா? மீனா வீட்டு அக்கம் பக்கத்துல இருக்கிற சுமங்கலி எல்லாம் வந்திருந்தாங்களா? அவங்க எல்லாரையுமே நாற்காலியில உட்கார வச்சு ஒவ்வொருத்தருக்கா மரியாதை செஞ்சா. எனக்கு பழம், இத பாரு, ஸ்பெஷலா ஒரு பட்டுப்புடவை வாங்கி கொடுத்திருக்காங்க. எனக்கு அவங்க வீட்ல கிடைச்ச மரியாதையே தனி மரியாதை ராஜி. இப்படி ஒரு மரியாதைய நான் எதிர்பார்க்கவே இல்ல. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ராகவன்? ராகவன், ஓ டிகேயோட அப்பாவா? ஐயோ, அவர் சான்ஸே இல்ல தெரியுமா? என்ன ஒரு வார்த்தை கூட பேச விடல. அவர் படுக்க பேசிக்கிட்டே இருந்தாரு. ரொம்ப நல்லவரு. ஆக்சுவலா என் மேல இவ்ளோ மரியாதைய வச்சிருப்பாரு அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. என்கிட்ட ரொம்ப பிராங்கா பேசினாரு. இன்ஃபேக்ட் நம்ம வீட்ல கூட இந்த மாதிரி ஒரு சுமங்கலி பூஜை வைக்கணும் ராஜி. ஓ பாத்தியா, அங்க வந்து அவங்க வீட்ல நிறைய சாப்பிட்டேனா ஒரு மாதிரி டயர்டா இருக்கு. நான் போய் தூங்குறேன். பை. ஹலோ. ஹலோ ராஜி மேடம், நான் ராஜீவ் பேசுறேன். சொல்லுங்க. ஸ்னேகா வீட்டுக்கு வந்துட்டாளா? வந்துட்டா. இப்பதான் ரூம்குள்ள போயிருக்கா. சொல்லுங்க. என்ன சார்? ஐம் சாரி மேடம். எங்க வீட்ல நடந்தத ஸ்னேகா உங்ககிட்ட சொன்னலா? ஆமா சொன்னாலே. ஐம் சாரி, எக்ஸ்ட்ரீம்லி சாரி மேடம். ஆக்சுவலா ஸ்னேகா மேல எந்த தப்பும் இல்லை. எல்லா தப்புமே எந்த தான். நான் தான் ஐடியாவே கொடுத்தேன். அண்ட் ஐ எம் த கல்பிரேட். என்ன சொல்றீங்க? ஒன்னும் புரியல. நான் வேணும்னா ஸ்னேகாவை கூப்பிடவா? இல்ல வேண்டாம் வேண்டாம் ப்ளீஸ். எனக்கு தெரியும் அவ கொஞ்சம் சென்சிட்டிவ். அவ டெரிபிளா அப்செட் ஆயிருப்பா. அவ ரொம்ப அழுதாளா? எங்க அப்பா என்ன இருந்தாலும் ஸ்னேகாவை அப்படி பேசிருக்க கூடாது, அவமானப்படுத்தி அமைச்சிருக்க கூடாது. இவருக்கும் அவளுக்கும் என்ன ப்ராப்ளம்? என் மேல இருக்கிற கோவத்தை அப்பா அவகிட்ட காமிச்சிட்டாரு. இவ எதுக்காக அங்க போனா? அவரு பொண்ணுக்கு நல்லபடியா கல்யாணம் ஆகணும்ன்றதுக்காக தானே இவ போனா. அதை கூட புரிஞ்சுக்காம இவளை போய் கெட் அவுட்னு சொல்லி அவமானப்படுத்திருக்காரு. மை ஃபாதர் இஸ் an idiot. ஐம் சாரி. ஸ்னேகாவை மட்டும் தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காதீங்க. அப்புறம் அவகிட்ட எதுவும் பேசிடாதீங்க. உமா போனா எங்க அப்பா திட்டுவாரு, கோவப்படுவாரு, அவமானப்படுத்துவாரு அப்படின்னு யோசிச்சனா, ஸ்னேகா போனா அப்படியே அதே மாதிரி கேவலமா நடத்துவாரு, வெளியே துரத்துவாரு அப்படின்ற யோசனை எனக்கு கொஞ்சம் கூட இல்லாம போச்சு. என்ன மன்னிச்சிருங்க மேம். இதெல்லாம் எப்ப நடந்தது? அப்படின்னா சார் எப்ப நடந்தது ப்ளீஸ் சொல்லுங்க. ஸ்னேகா உங்ககிட்ட எதுவுமே சொல்லலையா? சாரி சார். ஹலோ. ஸ்னேகா, ஸ்னேகா. என்ன டிஸ்டர்ப் பண்ணாத, நான் தூங்க போறேன்னு சொன்னேன்ல. ராஜீவ் சார் ஃபோன் பண்ணாரு. ராஜீவ் சார் ஃபோன் பண்ணாரா? எல்லா விஷயத்தையும் சொன்னாரு. எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டாரா? அவருக்கு வேற வேலையே கிடையாது. எதுக்கு தேவையில்லாத வேலையெல்லாம் பாக்குறாரு? இதனாலதான் அவர் பிரச்சனையில போய் மாட்டிக்கிறாரு. இதுக்கு தான் சொன்னேன் அங்க போகாதன்னு. உனக்கு அங்க என்ன மரியாதை கிடைக்கும்னு எனக்கு தெரியும். நான் சொன்னது சரியா போச்சா? இந்த அசிங்கம் அவமானம் உனக்கு தேவையாடி? தேடி போய் செருப்படியை வாங்கிட்டு வந்திருக்கியே. போய் தான் தீருவேன் ஒத்த கால நின்னியே. அந்த ராகவன் உன் ஒத்த காலையும் உடைச்சி அனுப்பிச்சிட்டான். ஏன் இப்படி பேசுற? அவர் கேரக்டர் பத்தி தான் ஏற்கனவே தெரியுமே. எப்படி ரியாக்ட் பண்ணுவாருன்னு பார்க்க போனேன். எனக்கு இது ஒன்னும் பெரிய அவமானமா தோணல. என்னைக்கு அந்த துவாரகேஷ் குடும்பத்தை நீ பாத்தியோ அன்னைக்கு உன் வெக்கம், மானம், ரோஷம் எல்லாம் எக்ஸ்பைரி ஆயிப்போச்சு. இல்லனா இத்தனை வருஷம் வளர்த்த அத்தைய அலட்சியமா தூக்கி எறிஞ்சிட்டு போவியாடி? ஆமா, எனக்கு வெக்கம், மானம், ரோஷம் எதுவுமே இல்ல. இந்த விஷயத்தை இதோட விடுறியா? நீயும் இனிமே அந்த வீட்டுக்கு போறதையோ அந்த கும்பலோட பழகிறதையோ விட்டுடு. கும்பலா?
அவங்களோட ஸ்நேகிதம் உனக்கு வேண்டாம். This is the first and last warning. சரி கத்தாத, இதுவா இருந்தாலும் நாளைக்கு பேசிக்கலாம். அண்ணே, அன்னைக்கு உன்னை பழி வாங்கின அந்த ராகவன் இன்னைக்கு உன் மக ஸ்னேகாவையும் பழி வாங்கிட்டான். இதை நான் ஸ்னேகாவுக்கு எப்படி புரிய வைப்பேன்? அவளை அந்த குடும்பத்தோட பழக விடாம தடுக்க நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. எனக்கு ஸ்னேகாக்கு அவமானம் நடந்துச்சு. ராஜீவன போன் வந்துச்சுன்னு நான் கத்திக்கிட்டே ஓடி வந்ததுனாலதான் அப்பாக்கு இந்த விஷயமே தெரிஞ்சிச்சு. என்னாலதான் இந்த அவமான அசிங்கம் எல்லாருக்குமே. எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க. பிரியா, நீ ஒண்ணு இதுக்கெல்லாம் காரணம் இல்ல. அழாதம்மா. அக்கா, நீ அழறத நிறுத்து. அக்கா, நீ முதல்ல நிறுத்துக்கா, அப்பதான் அவன் நிறுத்துவா. சாப்பிட வந்தாச்சு, தட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். இங்கேயே இருக்கட்டுமா இல்ல போகட்டுமா? சாப்பாடு உண்டா இல்ல பட்னியா? ஷாமலா, மீனா, என்ன எல்லாரும் சத்தியாகிரகம் பண்றீங்களா? ஏண்டி, இந்த சதிகார கூட்டத்துக்கு நீதான் தலைவியா? இது பாருங்க, சும்மா வாய்க்கு வந்ததை கண்டபடி பேசிட்டு தெரியாதீங்க. அந்த பொண்ணு ஸ்னேகா உங்களை என்ன பண்ணா? அந்த குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு? இப்படி வீட்டுல கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்தி அவளை அவமானப்படுத்தி அனுப்பிட்டீங்களே. யாரடி கூப்பிட்டா அவளை? நானா கூப்பிட்டேன்? இல்ல, நான் தான் கூப்பிட்டேன். யார் கூப்பிட்டா என்ன? அவ வீட்டுக்கு வந்துட்டால. வீட்டுக்கு வந்தவளுக்கு ஒரு மரியாதை தர வேண்டாம்? தெருவுல இருக்கிற அத்தனை பொம்பளைங்களும் வீட்டுல இருக்காங்க. அவங்க முன்னால அசிங்கமா, அருவருப்பா, அநாகரிகமா நடந்துகிட்டீங்க. ஒரு மாசத்துக்கு அவங்க அத்தனை பேரும் உங்களை பத்தி தான் பேசிட்டு இருப்பாங்க. என்ன பேச மாட்டாங்கடி, என்ன பேச மாட்டாங்க. ஒன்னதான் அசிங்கமா பேசுவாங்க. புருஷனுக்கு அடங்காத பொண்டாட்டின்னு ஒன்னதான் பேசுவாங்க. அப்பா, என்ன இருந்தாலும் நீங்க படிச்சவருப்பா, அனுபவம் உள்ளவர். நீங்க செஞ்ச இந்த விஷயம் சரியில்லப்பா, நாகரிகமாவே இல்லப்பா. என்னது வரகேஷ், இத்தனை வருஷமா உங்க அம்மாவை என்ன திட்டினாலும் எழும்பாத உன் குரல், உன் அக்கா தங்கச்சியில நான் என்ன பேசினாலும் தாழ்ந்து போற உன் குரல், எவ்வளவு ஒரு ஸ்னேகாவுக்காக அப்பாவை எதிர்த்து வசருது. சபாஷ், தெரியுதுப்பா. இன்னொரு ராஜீவுக்கு இந்த வீட்டுக்குள்ள விதை போட்டாச்சு.
அந்த விதை வேகமா வளர்ந்து அதை பிடுங்கி அது என் மேல விழுந்து என்னை உருத்தெரியாம நசுக்கிறதுக்கு முன்னாடி நான் மறுபடியும் இன்னொரு போராட்டத்துக்கு தயாராகணும்னு நல்லா புரியுது. அப்படிலாம் இல்லப்பா. துவாரகேஷ் என்னைக்கும் ராஜீவா மாற மாட்டான்ப்பா. துவாரகேஷ் தான். அப்போ இந்த அப்பாவை விட, அவர் சொல்ற வார்த்தையை விட, அந்த துரோகியோட சம்பந்தப்பட்டவங்க யாரும் இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு நான் போட்ட கண்டிஷனை மீறி ஒரு பொண்ணை இங்க அழைச்சிட்டு வந்து அவளுக்கு சப்போர்ட்டா நீ பேசுறியே, அது ஏன்பா? பதில் சொல்லு. அதுக்கு பதில் நான் சொல்றேன். பிரியா சும்மா சத்தியமா இன்னைக்கு என் உயிரே போனாலும் சரி, நான் இன்னைக்கு சொல்லிதான் ஆவேன். பிரியா வாய் மூடு. அக்கா, எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? என்ன விடுங்க, நான் சொல்லணும். சாகுறதா சாகுறேன், உண்மையை சொல்லிட்டு சாகுறேன். ஐயோ ஏய் குட்டி சாத்தா, கடைக்குட்டியாச்சேன்னு பாக்குறேன், இல்லைன்னா அடிச்சு நொறுக்கிடுவேன். அதுக்கு ஒண்ணும் நான் பயப்படல, நான் துணிஞ்சுதான் பேசுறேன். ஏய் பிரியா, மா விடுமா. ஏய் எரியற வீட்டுக்குள்ள வெடிய தூக்கி வீசாத, பேசாம உள்ள போ. இன்னைக்கு நான் பேசிதான் ஆவேன். இன்னைக்கு நான் அவரை கேள்வி கேட்டே ஆவேன். என்னடி கேட்க போற? தைரியமா என்கிட்ட கேட்கறதுக்கு என்னடி இருக்கு? என்னவோ இங்க ராஜீவன் என்ன வார்த்தைக்கு வார்த்தை, பேச்சுக்கு பேச்சு துரோகி துரோகின்னு சொல்றீங்களே. அவன் சம்பந்தப்பட்டவங்க இந்த வீட்டுக்கு வரவே கூடாது, அவங்க காத்து கூட உங்க மேல படக்கூடாதுன்னு சொல்றீங்களே. ஆமா, இப்பவும் சொல்றேன். அந்த துரோகி சம்பந்தப்பட்டவங்க இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது, அவங்க காத்து இங்க படக்கூடாது. அப்படின்னா நீங்க முதல்ல இந்த வீட்டுக்குள்ள வராதீங்க. நீங்க இந்த வீட்டை விட்டு வெளியே போங்க. என்ன உளர்ற? அந்த துரோகி எப்படி பிறந்தா? வானத்துல இருந்து குதிச்சானா இல்ல குப்பை தொட்டில இருந்து அவனை எடுத்தீங்களா? அந்த துரோகியை பெத்தது நீங்க தானே. அவனோட சம்பந்தப்பட்ட லிஸ்ட்ல முத ஆளே நீங்க மட்டும் தான். அதுக்கப்புறம் தான் அம்மா, அதுக்கப்புறம் தான் நாங்க எல்லாருமே. கடைசியா தான் யாரோ ஒரு உமா, யாரோ ஒரு குஷி, யாரோ ஒரு ஸ்னேகா. அந்த துரோகி சம்பந்தப்பட்ட முதல் ஆளே நீங்க தான். நீங்க இந்த வீட்டுக்குள்ள இருந்துட்டு மத்தவங்களை கெட் அவுட்னு சொல்றீங்க. என்ன நியாயம் இது? போதும், நிறுத்திக்கோ. முடியாதுமா. பிரியா மாட்டேன். பிரியா நீ ரொம்ப ஜாஸ்தி பேசுற, உள்ள போ. நீ விடுக்கா. இப்போ சொல்றேன். துவாரகேஷ் அண்ணா அன்னைக்கு அவர் செயினை பேங்க்ல அடகு வச்சு 30,000 ரூபாய் காலேஜ் ஃபீஸ் கட்ட பணம் கொடுத்தாரு. அது என் பர்ஸ்ல இருந்து எவனோ ஒரு புறம்போக்கு பிட் பாக்கெட் அடிச்சிட்டான். பணம் போச்சு, இந்த வருஷம் படிப்பே போச்சு அப்படின்னு நான் கதறிக்கிட்டு பேங்க் வாசல்ல அழுதுகிட்டே நின்னேன். என்ன பேங்க் வாசல்னு உங்களுக்கு தெரியுமா? அண்ணா விடு. கை எடுக்கறியா? கை எடுனா. செட்டில்மெண்ட் 3 லட்சம் தான் வந்ததுன்னு பெத்த பிள்ளைங்க கிட்டயே பச்சையா போய் சொல்லிட்டு 20 லட்சம் ரூபாய் பணத்தை பிக்ஸட் டெபாசிட்ல போட்டு வச்சிருக்கீங்களே, அந்த பேங்க் வாசல்ல. ஏன் பென்ஷன் பணம் மாசம் 4000 ரூபாய் தான் பதுவாருக்கே. என்ன மன்னிச்சிடு அப்படின்னு கூசாம பேசிட்டு 9000 ரூபாய் மாச பென்ஷன்ல மீதி 5000 ரூபாய உங்க அக்கவுண்ட்ல போட்டு அமுக்கி வச்சிருக்கீங்களே, அந்த பேங்க் வாசல்ல. ஏன் படிப்புக்கான பணத்தை தொலைச்சிட்டு என் எதிர்காலமே இருண்டு போய் ஒரு பிச்சைக்காரியா, ஒரு பைத்தியக்காரி மாதிரி நடுரோட்ல அழுத்துக்கிட்டு அந்த பேங்க் வாசல்ல கதறிக்கிட்டு நின்னேனே, அது உங்களுக்கு தெரியுமாப்பா? பேங்க்ல நீங்க ரகசியமா சேர்த்து வச்ச 20 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு. ஆனா பேங்க்குக்கு வெளியிலன்னா நீங்க பெத்த பொண்ணு வெறும் 30,000 ரூபாய் இல்லாம தற்கொலை பண்ணி செத்துடலாம்னு நான் முடிவு பண்ணி நின்னேன்பா. பிரியா ஆமாக்கா. எப்படி துவாரகேஷ் அண்ணா பணத்துக்கு படுற கஷ்டத்தை பார்த்து நீயா போய் அந்த கார் டிரைவர் மாப்பிளைக்கு போன் பண்ணி தனியா சந்திச்சு இந்த வரன் பிடிக்கல, ஜாதக தோஷம் இருக்குன்னு எங்க வீட்டுல வந்து சொல்லிடுங்க அப்படின்னு நீ சொன்னியோ, அதே மாதிரி துவாரகேஷ் அண்ணன் பணத்துக்கு படுற கஷ்டத்தை பார்த்துட்டு நானும் தற்கொலை பண்ணிக்கலான்னு கடைசியில முடிவு பண்ணிட்டேங்க.
சொல்ற? கார்த்திக் வரன் வேண்டான்னு மீனா தான் நிறுத்தினாளா? ஆமாமா மீனா. ஆனா நான் தற்கொலை பண்ணிக்கல. ஏன் தெரியுமா? அந்த 30,000 ரூபாய் பணத்தை எனக்கு கொண்டு வந்து கொடுத்தது அந்த ஸ்னேகா. அன்னைக்கு பணம் கட்ட கடைசி நாள் நான் சொன்ன 1/2 மணி நேரத்துக்குள்ள விழுந்தடிச்சு ஓடி வந்து பணம் கொடுத்தது அந்த ஸ்னேகா. அந்த பணத்துல தான் நான் படிக்கிறேன். இந்த பிரியா இன்னைக்கு காலேஜ் போறேனா, அந்த ஒரு வருஷம் வீணா போகாம தப்பிச்சதுனா அதுக்கு காரணம் பெத்த அப்பா இல்ல, ஒரு துரோகியோட சம்பந்தப்பட்ட அந்த ஸ்னேகா. பிரியா, என்ன சொல்ற? உனக்கு பணம் கொடுத்தது ஸ்னேகாவா? ஆமாண்ணா, அப்படிப்பட்டவள அப்பா அசிங்கப்படுத்தி அனுப்பியிருக்காரு. ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் இவருக்கு துரோகி. ஆனா 20 லட்சம் பணத்தை பேங்க்ல அமுக்கிட்டு நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரமே இல்லாம, மனசுல பாசம் இல்லாம, எனக்கு 3 லட்சம் தான் இது வரைக்கும் செட்டில்மெண்ட் வந்திருக்கு, 4000 தான்ப்பா பென்ஷன் வந்திருக்கு அப்படின்னு பச்சை போய் சொல்லிருக்காரு. இந்த மாதிரி கரகரன்னு கத்து இல்லாம பெத்த பிள்ளைங்க கழுத்து அறுக்கிறாரே, இவர் என்ன தியாகியா? 1 நம்பர் துரோகி இவர் மட்டும்தான். புரியுதா? ராஜீவண்ணனை சொல்ற தகுதி இங்க யாருக்குமே இல்ல, சத்தியமா இல்ல. நீங்களோ உங்க அருமை பொண்டாட்டி ஷாமலாவும் என்னைக்கு போய் அந்த பணத்தை பேங்க்ல டெபாசிட் பண்ணீங்களோ அன்னைக்கு நான் அந்த பேங்க்ல தான் இருந்தேன். நீங்களும் அந்த மேனேஜரும் பேசினத என் காதால நான் கேட்டேன். எங்க அப்பாவா இப்படி, எங்க அம்மாவா இப்படி பண்றாங்க அப்படின்னு ரோடெல்லாம் அழுதுகிட்டு கதறிக்கிட்டு வயிறு எரிஞ்சு நான் வந்தேன். அண்ணா கிட்டயும் அக்கா கிட்டயும் அந்த விஷயத்த சொல்லி நான் அழுதேன். அதுக்கப்புறமும் தினம் தினம் எனக்கு 3 லட்சம் தான் செட்டில்மெண்ட், 4000 ரூபாய் தான் பென்ஷன் சொன்ன போய் திரும்ப திரும்ப சொன்னீங்களேப்பா. அந்த நேரத்துலலாம் எங்க 3 பேருக்குமே நீங்க சொன்னது பச்சை போயின்னு நல்லாவே தெரியும். உங்களுக்கு பிள்ளைங்களா பிறந்தது எவ்வளவு பெரிய தண்டனை. ஒவ்வொரு நாளும் பொய்யா சொல்லி எங்களை வார்த்தைகளாலே கொன்னீங்களேப்பா. இதுக்கு நீங்களும் அம்மாவும் சேர்ந்து எங்களை அன்னைக்கே சாப்பாட்டுல விஷத்தை வச்சு எங்களை கொன்னுக்கலாமேப்பா. கடவுளே கடவுளே கடவுளே, போதும் போதும் நிறுத்தறி. என்னங்க, நான் எத்தனையோ தடவை சொன்னேன் இந்த விஷயத்தை பசங்க கிட்ட மறைக்காம சொல்லுங்க சொல்லுங்கன்னு. நீங்க கேட்டீங்களா? அப்படியே மறைச்சிட்டீங்களே. இப்படி ஒரு வார்த்தைய என் காதால கேட்க வேண்டியதா பண்ணிட்டீங்களே. நீங்க 3 பேரும் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. போதும் போதும், உங்க 2 பேர் டிராமாவும் போதும். இனிமேல் யாரையும் துரோகின்னு சொல்லாதீங்கப்பா. துரோகின்னு சொல்லும் போது உங்க மனசாட்சி உங்களை உறுத்தலையா? அந்த ஒரு விரல் அடுத்தவங்க பக்கம் நீட்டும் போது மத்த 3 விரலும் உங்க பக்கம் நீட்டிட்டு இருக்கு. அது ஜென்மத்திலயும் மறந்துடாதீங்க. பிரியா, போதும், நீ பேசினதெல்லாம் போதும். நான் பேசுவேன், நான் இன்னும் பேசுவேன். இதுக்கு மேலயும் சொல்லக்கூடாத விஷயத்தெல்லாம் சொல்லி இப்படி குடும்பத்தையும் நாசம் பண்றியடி பாவி. போ உள்ள. என்ன மன்னிச்சிடுறா, மன்னிச்சிடு. அப்பா, அப்பா, பா, ப்ளீஸ் பா. அப்பா, அவளை பத்தி உங்களுக்கு தெரியுமேப்பா. ப்ளீஸ் பா, நீங்க கோவப்படாதீங்கப்பா. அப்பா ப்ளீஸ் பா. அப்பா பா, அப்பா ப்ளீஸ் பா. அவ ஏதோ பைத்தியக்காரமே பேசிட்டாப்பா. பா, அவ ஏதோ அவ அறியெல்லாம் பேசிட்டாப்பா. அவளை மன்னிச்சிருங்கப்பா. அப்பா, நான் சொல்றதை கேளுங்கப்பா.